All right. Good morning, folks. Thanks for joining in. This is session 5 of the Learning and Unlearning series. Today, October 20, we are joined by Dr. Rekha, who is going to talk us about her experience as well as general insights on pregnancy to parenthood. Right, a beautiful journey. Welcome aboard, Rekha. Over to you. Yeah, thank you. Good morning. And you can get Good started. morning. Yeah. So, Sunday morning, thanks for joining for this session. And if you are ready to know more about this topic, just type ready in the chat box. இப்ப நமக்கு ரியாக்ஷன் என்ன கொடுக்குது Okay. So, growing together, that means like from pregnancy to parenthood. It's a phase that no everybody undergoes that. And எப்படி சொல்றது ஒவ்வொரு ஸ்டேஜஸுமே அதுல வந்து we feel ஒரு challenges வரும் ரைட் ப்ரெக்னன்சிலயும் சரி இல்ல போஸ்ட் ப்ரெக்னன்சில சரி இல்ல பேரண்ட்ஹுட்ல சரி ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்து யூ ஃபெல்ட் தட் இட் வாஸ் சேலஞ்சிங் இட்ஸ் ப்ரெக்னன்சியா இல்ல பிஃபோர் ப்ரெக்னன்சியா இல்ல ஆஃப்டர் ப்ரெக்னன்சி ஆர் இட்ஸ் பேரண்டிங் you can just type the which part of the phase that you were like challenging-ஆ இருந்தது இல்லைன்னா நீங்க சொல்றதுனாலும் சொல்லலாம். For me, it's after the child was born, parenthood only. Okay, so I'll put it across parenting. Anybody else? If you are not able to talk, you can just put it in the chat box. We think it's parenting. Parenting. Okay. எங்களுக்கு வந்து வி ஆல் ஜஸ்ட் ஹேட் சிஸ்டம் லைக் அப்பதான் ஒரு கிட் இருந்துச்சு அதனால இந்த டியூரிங் பிரெக்னன்சி பெருசா வி ஆர் ஆல்ரெடி ட்ரெயின்ட் 1 இயர் அந்த குழந்தையெல்லாம் பார்க்கல ஸோ பேரண்ட்ஹுட் வாஸ் சர்ப்ரைசிங் எஸ் அப்புறம் டியூரிங் பிரெக்னன்சி ஸ்டஃப்பும் கொஞ்சம் இதுதான் ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போச்சு ஸோ அது எனக்கு கொஞ்சம் Okay. ஓப்பன் மூமெண்ட் கிளியர் Fine. Super. So growing together, இப்போ pregnancy to parenting நம்ம சொல்லும் போது நம்மளுக்குள்ளார நம்மளோட பேபி மட்டும் வளர்றது கிடையாது. ஆஸ் அ பேரண்டா நம்மளும் வந்து வி ஆல்சோ க்ரோ இன்டு ஷிஃப்ட் இன்டு நியூ ரோல்ஸ் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கும் அது மாறுது. ஸோ ஒரு குழந்தை பிறக்குது பேபி வருது அப்படின்னாவே நம்மளும் வந்து வி ஆல்சோ டென் டு க்ரோ வி ஆல்சோ சி லாட் ஆஃப் திங்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் நம்மளோட வீட்ல இருந்து நம்மளோட வெளியில இருக்கிற நம்மளோட சொசைட்டில இருந்து எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அடாப்ட் ஆக போறோம், ஹவு ஃபார் லைக் நம்ம என்ன பண்ண போறோம். அண்ட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் லைக் அது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. அண்ட் தெர் ஆர் லாட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங்கும் இப்போ நம்ம பார்க்குறோம். அண்ட் திஸ் இஸ் லைக் ஜென்ரல் பேரண்டிங் இருக்கு, பாசிட்டிவ் பேரண்டிங் இருக்கு, ஓவர் பேரண்டிங் இருக்கு, ப்ரொடெக்டிவ் பேரண்டிங் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து நம்ம எப்படி அடாப்ட் ஆகி நம்ம என்ன பண்ண போறோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நம்மள வந்து பேரண்டிங் ஸ்டைல்ல ஒரு வந்திருக்கோம். ஸோ நம்ம என்ன யோசிப்போம், நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்போம். இல்ல அதே ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங்கும் நம்ம வந்து நம்மளோட சைல்டுக்கு வந்து இம்போஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இதை தாண்டி சில பேரண்டிங்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் இன்னைக்கு நம்மளோட செஷன்ல சொல்றேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ பிஃபோர் இப்போ நான் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சில பேருக்கு தான் தெரியும். ஸோ ஐம் டாக்டர் ரீகா, ஐம் அ டென்டிஸ்ட் அண்ட் ஐம் அ பர்த் ப்ரொஃபஷனல். I've done my lactation and childbirth courses. I'm a Reiki healer and I'm a spiritual counselor. And also I'm a mother of a 11-year cute girl.
And apart from this, you all know I'm also a channel partner in LinkedIn. So I've been into a privilege of, helping out expectant moms or couples for past more than 10 years in the brand name called Vishtree that is located in Anna Nagar for past more than 10 years. So every year நம்ம எப்படி நம்மளோட ஸ்கூல் ரீயூனியன் நடத்துவோமோ அந்த மாதிரி every year we conduct lots of one event that will be conducted by our mothers. So ப்ரெக்னன்சில மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் கிடையாது. ஈவன் ஆஃப்டர் ப்ரெக்னன்சியும் எங்களோட சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு தடவையும் வி இன்கார்பரேட் லைக் ஒவ்வொரு விஷயம் பண்ணுவோம். லைக் ஒரு நாள் வந்து வி ஹேட் அ ஃபேஷன் ஷோ ஃபார் த கீட்ஸ் அண்ட் த மாம்ஸ் அண்ட் ஒரு வருஷம் வி ஹேட் அ ஜூம்பா செஷன் அண்ட் லிட்டில் கைண்ட் ஆஃப் ஒரு ஷாப்பிங் மாதிரி. And before and during lockdown, we had Zoom sessions. So we have online baby shower. So ஒவ்வொரு தடவையும் வந்து ஃப்ரம் ப்ரெக்னன்சில இருந்து பேரண்டிங் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ that is how it is. That's how it went and it started. So that is this is about myself and my Vishtree Pati. So let's move on. Is it okay? Shall we move on to the session? Just type okay. So நம்ம different kinds of sessions நான் பண்ணிருக்கேன், but with friends this is the first time that I'm hosting a session. So planning for pregnancy. So pregnancy வந்து நம்ம வந்து plan பண்ணணும் அப்படின்றது கிடையாது. It happens just like that. Or we few of them plan for a pregnancy. பட் நீங்க பிளான் பண்றீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேபியா இருக்கட்டும் இல்ல செகண்ட் பேபியா இருக்கட்டும், நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா these are the few things that you have to keep it in mind. One major thing is oral health. I'm not just focusing that because I'm a dentist, I wanted to focus, but oral health is very important because அதுல இருந்தது தான் நம்மளோட சைல்டோட அந்த ஹெல்த் எல்லாமே நம்மளுக்கு மானிட்டர் பண்ண. How healthy is the baby is going to be, how healthy is your health is also going to be. We always as a dentist நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஓரல் கேவிட்டி இஸ் த மிரர் ஆஃப் அ பாடி. நம்ம பாடியில என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து கிளியரா வந்து நம்மளோட ஓரல் கேவிட்டியில வந்து தெரியும். ஸோ நீங்க பிளான் பண்றீங்க இல்ல பிரெக்னெண்டா இருக்கும் போது கூட டென்டிஸ்ட் போய் பார்க்கல. எத்தனை பேர் பிரெக்னன்சில போய் ஐ திங்க் ஹோப் இங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாமே பேரண்டா தான் இருக்கீங்க. ஸோ எத்தனை பேர் பிரெக்னன்சில போய் டென்டிஸ்ட விசிட் பண்ணிருக்கீங்க இல்ல முன்னாடி விசிட் பண்ணிருந்தீங்க? Just put me or just raise your hands or give me a thumbs up. Or if it's a no, then just type no. Okay. So you didn't know. So this was in the awareness வந்து யாருக்குமே வந்து இப்போ வரைக்கும் என்னதான் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருந்தாலும் இப்போ வரைக்குமே அது வந்து தெரியல. So this is the one thing that you can share it with others. So pregnancyல oral health வந்து you can definitely visit any part of the trimester during your pregnancy. But ட்ரீட்மெண்ட் வைஸ் என்ன ப்ரொசீஜர் அது என்ன பண்ணணும்ன்றது ஒன்லி கிளினிக்கல் ஆஸ்பெக்டா எங்களுக்கு தெரியும் போதுதான் அந்த ட்ரைமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அதை ட்ரீட் பண்ணணுமா இல்ல ப்ரொசீட் பண்ணலாமா இல்ல அது என்ன பண்றதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, பட் ஸ்டில் ஜஸ்ட் கோயிங் விசிட்டிங் டென்டிஸ்ட் பிஃபோர் ஆர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு, ஆல் யோர் லெவல்ஸ் யோர் பிபி உங்களோட சுகர் லெவல்ஸ் எவ்ரி திங் இஸ் நார்மலா இருக்கான்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் இமோஷனல் வெல்பீயிங், ஆர் யூ ரியலி ரெடி ஃபார் ஹேவிங் அ சைல்ட்? இப்போ சில பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க, நாங்க 4 years வரைக்கும் நாங்க வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அ பேபி, நாங்க லைஃப்ல வந்து கேரியர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சடன்லி தே மைட் ஹேவ் எண்ட் அப் இன் ஹேவிங் அ சைல்ட். இட்ஸ் அப் டு யூ. இட் இஸ் இல்லைன்னா வந்து சில பேர் இப்போ நான் கேட்கறது வந்து என்ன அப்படின்னா, whether going in for a second child. If you are planning for a second child அப்படின்றப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஹேவிங் 2 kids இட்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் அ ஃபேமிலி ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி மாதிரி இருக்கும் அப்படின்னு.
இட் இஸ் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலின்றது ஒரு ரீசனா இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் ரியலி வாண்டட் டு, எங்களுக்கு உண்டான அந்த எனர்ஜி, ஸ்ட்ரென்த், அந்த சப்போர்ட் இருக்குதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ கோ. ஸோ அதை நீங்க பண்ணி இஃப் யூ ரியலி வாண்ட். இல்ல எங்களோட சிப்ளிங் பாண்டிங் இருக்கணும் அதுக்காக நாங்க பண்றோம். டெஃபினெட்டா சிப்ளிங் பாண்டிங் இஸ் வெரி குட் வென் யூ ஹாவ் அ செகண்ட் சைல்ட். பட் சிங்கிள் சைல்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இட்ஸ் ஹவு த பேரண்டிங் தட் வி இம்போஸ். ஸோ அதுக்கு பாருங்க. அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல வென் போத் ஆஃப் அஸ் ஒர்க், இஃப் சம்படி இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஆர் நோ இஸ் கோயிங் டு டேக் அ லாங் லீவ் ஒரு லாஸ் ஆஃப் பே, அந்த மாதிரி வரும்போது ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கா? நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து முன்னாடியே அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஐ நோ எவ்ரிபடி டஸ் திஸ். இந்த குரூப்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் எல்லாருமே யூ ஷேர் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹியர். ஸோ அதையும் தாண்டி என்னென்ன மாதிரி ரோல்ஸ் நீங்க முன்னாடி எடுத்துக்க போறீங்க. இப்போ ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பேபி பாக்குறதுல இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயத்துல என்ன நீங்க வந்து பண்ண போறீங்கன்றத ஆஹ் ஏற்கனவே முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. சில இது பர்ஃபெக்டா நம்ம பிளான் பண்ணி கூட சில டைம்ஸ் வந்து அது நடக்காம போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசஸ் வரும்போது அதுக்கு என்ன பேக்கப் பிளான் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் வித் யுவர் இன்லாஸ் ஆர் இஃப் யூ ஆர் இன்டு நியூக்ளியர் ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ யார் அந்த ரோல்ஸ் எல்லாம் எடுக்க போறா? ஆர் யூ கோயிங் டு ஹையர் எனி கேர் கிவர்? அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்றதை பத்தி ஜஸ்ட் கிவ் அ கம்யூனிகேட்டர் டாக் பண்ணுங்க. ஸோ when coming to pregnancy பொறுத்த வரைக்கும் we always focus on the emotional well-being. இப்போ யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்களே, ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற மதரை வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது. எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க? நீங்களும் உங்க பிரெக்னன்சி ஃபேஸ்ல கோ த்ரூ பண்ணிருப்பீங்கல்ல. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர்ஸ் would have thought of whatever you wanted, or you've been like treated as a queen. Before, like நான் சொல்றதை விட somebody, I need one volunteer to share about their pregnancy journey. Rekha, hello. Yeah. என்னோட pregnancy எல்லாம் complete rest because I already had 2 miscarriages. Okay. Emotional well-being ன்னு பார்த்தா அம்மா வீட்ல இருந்ததால I was really happy. அதுதான் பாயிண்ட். அண்ட் ஒன் மோர் திங், சிங்கிள் சைல்டா இருக்கிறது எப்படி டேஞ்சர்ன்ற, பிகாஸ் நிறைய பேர் இங்க பார்த்து நான் சிங்கிள் சைல்டு தான். Okay. So how do you say it's danger? No, that is what the society thinks. I'm not telling single child dangerous நான் சொல்ல வரல. சொசைட்டில சொல்றாங்கல்ல சிங்கிள் சைல்ட்னா இப்போ டேஞ்சரஸா இருக்கும், அதுக்காக யூ டு கோ ஃபார் பிளான் ஃபார் another பேபின்றாங்க. ஸோ அப்படி இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அது இருக்கு, கரெக்ட். Even because once I had sessions, no, my mother-in-law was also asking me to have another one. I was like, no, I can't. அந்த ஒரு இது எல்லாருக்குமே இருக்கணும் சொல்றதுக்கும், இல்லையா? Good. Anybody else want to share their experience? எனக்கு டாக்டர் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து I had a lot of injections and drips. Okay. Concerning blood clot இருந்தது previous pregnancy இல்லன்றதால I had to take heparin shots till my 34th week of pregnancy every day. Thanks. So, or a big hug and big claps. So you went through a lot of stress. And stress யும் தாண்டி now we are doing great. நான் அப்படிதான் நான் சொல்றேன்.
ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சி கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு தெரியும்? முன்னாடி நாங்க பிரெக்னெண்டா இருக்கப்போ பிரெக்னன்சி கிளாஸ் நீங்க எடுத்திருக்கீங்களா, இல்ல அட்லீஸ்ட் யூ ஹேட் அ நாலேஜ் இந்த மாதிரி பிரெக்னன்சி கிளாஸஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அவேர்னஸ் இருக்கா? I did, since எனக்கும் அதே field geneticsன்றதால எனக்கு தெரிஞ்சது. I went for one class when I was in my 7th month. Okay, great. Anybody else? Do you know about the classes or you? My friend pencil அதுவும் பண்ணேன். Good. Super. Thank you. Yeah. Hmm. So when I started like 10 years back, I was the third person to have such type of classes. ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுனா என்ன, இது எதுக்காக வரணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸோ ஒரு நாலேஜோ அப்போ வந்து இல்லை. பட் இப்போ நம்ம when we open social media itself, we tend to get lot of informations, lot of things, like a lot of awareness பத்தி இது பத்தி எல்லாமே வருது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் the people are now aware of getting into classes இந்த மாதிரி பண்ணணும், போகணும், ஜாயின் பண்ணணுன்றது நினைக்கிறாங்க. So when you want to join for இந்த மாதிரி classes அப்போ what are things you need to check அப்படின்னா, check of the credibility, அவங்களோட certificates நல்லவா இருக்கா, what are the experience that the educated have, do they provide online or offline classes, or they are supportive throughout your pregnancy and post pregnancy. அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து there is a checklist. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது ஓகேயா இருக்கா, ஹவு feasible for you to attend, அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பிரெக்னன்சி கிளாஸஸ் போனால the bonding between the child even before the baby is born, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்ல. the baby can listen to what you are hearing and the baby can know what your அந்த மதரோட தாட்ஸ் அந்த பேபிக்கு போகும். அந்த டச் எல்லாமே வந்து பேபிக்கு வந்து தெரியும். எப்படி வந்து பேபிக்கு வந்து கண்ணு மூக்கு காது எல்லாம் வளருதோ அதே மாதிரி the emotional well-being also அந்த பேபிக்கும் அது வந்து grow ஆகும். So that is why pregnancy-ல இருக்கும் போது the mother has to be happy and not more stressed. நம்மளும் நிறைய mothers பார்த்திருக்கோம். எத்தனை mothers வந்து they are like happy during their pregnancy-ஆ இருக்கும் போது they have a easy, happy and positive in their parenting-ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மதர்ஸ் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து பேரண்டிங் வந்து இட் மேக்ஸ் டிஃபிகல்ட், பட் தே ஆர் ஃபேஸிங் இட். அது ஒரு டிஃபிகல்ட்டியோட அதை ஃபேஸ் பண்ணும். பட் வென் யூ ஆர் ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பிரெக்னன்சில இருக்கும் போது அந்த இந்த மாதிரி அந்த டிஃபிகல்ட்டி வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டியூரிங் பிரெக்னன்சி, it is also important, and you will have to get the right advice from your doctor. Doctors கிட்ட just open up, talk, ask any silly questions. இந்த மாதிரி பண்ணலாமா, நான் வாக் பண்ணலாமா, சேர்க்கை செய்யலாமா, எது வேணாலும் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் இருக்கிறது அவசியம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு ட்ரைமிஸ்டர்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஸோ கெட் த ரைட் நாலேஜ் ஃப்ரம் த ரைட் எஜுகேட்டர் ஆர் ரைட் ப்ரொஃபஷனல் ஆர் ரைட் உங்க டாக்டர் கிட்ட. டோன்ட் ஆஸ்க் கூகுள். சில விஷயம் நம்ம கூகுள் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கலாம். பட் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம கூகுள் கிட்ட வந்து கேட்கறது அவசியம் கிடையாது. யூ ஷுட் ஆஸ்க் வித் த ரைட் எக்ஸ்பர்ட், 2-3 ஒப்பீனியன்ஸ். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டாக்டர்ஸ் தான். ஸோ ஒரு விஷயத்துக்கே வந்து நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட இன்ட்யூஷன் பாருங்க, அந்த சொல்றது கரெக்டா, ட்ரஸ்ட் பண்ணுங்க. அந்த ஒரு டாக்டர் நீங்க போறீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் த டாக்டர், இட்ஸ் ஓகே, தே வாண்ட் டு. எப்படி இல்லை அப்படின்னா ஒரு another செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். ஒரு விஷயத்துக்கு ஒரு 10 ஒப்பீனியன் வாங்காதீங்க. யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட் வாட் டு சூஸ் ஓவர் இட். கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது த மதர்ஸ் ஆல்சோ ஃபீல் கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங்லயும் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் are there when you go for classes. And there are a lot of people who have even joined. நம்ம குரூப்ல இருந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னோட கிளாஸஸ்க்கு.
ஸோ நாட் ஜஸ்ட் மை கிளாஸஸ், எனி கிளாஸஸ் அக்ராஸ் த குளோப் இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரை டு அட்டென்ட் அந்த கிளாஸஸ்லாம் போய் பாருங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் எனி ஹார்ம். ஸோ coming back to post pregnancy. So post pregnancy this is where the எப்படி சொல்றது, இட்ஸ் அ பிகினிங். எல்லாரும் வந்து பிரெக்னன்சி முடிஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் திஸ் இஸ் த பிகினிங். ஸோ அட்ஜஸ்டிங் டு நியூ ரூல்ஸ். நம்மளுக்கு சில விஷயம் நம்ம முன்னாடி பண்ணிருப்போம், ஆஸ் அ கப்பிளா நீங்க பண்ணிருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க லாண்ட்ரி பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து டிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிபிளா இல்ல ரேகா? அதே யார் ஜீவிதா? I think she was talking about the audio. Now it's fine. Carry on, please. ஓகே. ஒருத்தங்க லாண்ட்ரி பண்ணுவாங்க, ஒருத்தங்க டிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அதே ரூல்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு உண்டான அட்ஜஸ்டிங், நம்ம நியூ ரூல்ஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யூ கேன் ஜஸ்ட் டாக் டு யுவர் பார்ட்னர், இன்னைக்கு என்னால அது பண்ண முடியல, அதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட் பண்றதுன்றத பத்தி நீங்க பார்க்கலாம். அண்ட் நாட் எவ்ரி மென் ஆர் மைண்ட் ரீடர்ஸ். இதுதான் நான் வந்து சொல்ற ஒரு விஷயம் ஃபார் கேர்ள்ஸ். எக்ஸ்பெக்டிங் இல்லையா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து அவங்களே தானா செய்யணும், இதெல்லாம் விஷயம் வந்து அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு. unless we communicate it doesn't go. and self care is very important. இதுதான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பிரெக்னன்சி நான் என்னோட கிளாஸஸ்க்கே வந்து மதர்ஸ் ஜஸ்ட் வெல் க்ரூம், தே கம், தே டேக் கேர் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்களோட டயட்டா இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற அந்த ஜேர்னலிங் விஷயமா இருக்கட்டும். There's also one thing I want to say that I guess you people have attended Shalini's gratitude journaling. ஸோ என்னோட மதர்ஸ்க்குமே நாங்க அதை சொல்லுவோம். ஸோ அந்த ஜேர்னலிங் பண்றதுல வந்து there are lot of lot of benefits are there. ஸோ நானும் ஷாலினியும் அதோட இன்ஸ்டாகிராம் லைவ் கூட நாங்க போயிருக்கோம். ஸோ ஜேர்னலிங் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பிரெக்னன்சியோட அந்த புக்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. பட் ஒன்ஸ் தே பிகம் அ மதர், மேபி டியூ டு அந்த டைம் மேனேஜ்மெண்டா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு உண்டான அந்த செல்ஃப் கேர் வந்து இருக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் த ஃபோக்கஸ் வில் கோ ஆன் ஃபார் த பேபி. ஸோ செல்ஃப் கேர், செல்ஃப் க்ரூமிங், இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கப்பிள் கேர் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் couples as such, before the baby is born, you would have traveled a lot, you would have gone for dinners, you have gone for shopping together, you have gone for the movies together. But once the baby is born, and the couple time irukadu. Agreed? Okay. So and the couple timing வந்து I totally agree. மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours இல்லாம ஒரு 10 minutes, ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே ஒரு மீல், ஒரு 10 minutes வந்து சிட், ஒரு அட்லீஸ்ட் ஒரு காஃபி டீயாவது just have it as a couple time. Okay, talk to each other. How many of you do this, of this appreciation game? There is one thing called appreciate. One thing that you appreciate each other. Hey, I on a appreciate daily IQ basis. for coffee every morning. I appreciate for the dress அது she நான் wears. சொன்ன பிறகுதான் ஓகேயா? சீரியஸா சத்தியமா எவ்ரிடே காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் ஐ டெல் ஐஷு, ஐஷு இன்னைக்கு காஃபி செம்மையா இருந்துச்சு, நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆமா ஏன்னா ஐஷு கேளு, ஐஷு பக்கத்துலதான் இருக்கா, காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லுவா மாட்டான். சொல்லு, எந்த கான்டாக்ட்? காஃபி நல்லா இருக்கு சொல்லுவா மாட்டான். காஃபி நல்லா இருக்கு, இன்னொரு கப் போட்டு தெரியான்னு கேப்பீங்க. அப்பனா அது அப்ரிசியேஷன் தானே. Okay, so it should go both the ways, like not just one person appreciating. At least try to appreciate each other. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு சிம்பிள் திங்ஸ்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 minutes ஆஃப் கப்பிள் டைம். அதர்வைஸ் இல்லைன்னா இப்போ உங்களுக்கு நிறைய அந்த ஓடிடிஸ் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து ஏதாவது மூவிஸ் பாக்குறது, ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் டைம். ஒரு 1 hour ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 minutes or 20 minutes go for a small walk, or go for a small ஒரு கார் ரைட், அந்த மாதிரி ஏதாவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த நியூ பார்ன். இப்போ பேபி வெளியில இப்போ ஊம்ல இருக்கும் போது அதுக்கு உண்டான அந்த இட் இஸ் தேர் இந்த ரைட் டெம்பரேச்சர், அதுக்கு கேட்கும் போது எல்லாமே ஃபுட்ல இருந்து எல்லாமே அதுக்கு கரெக்டா போகுது. ஸோ ஒன்ஸ் த பேபி இஸ் கம்மிங் இன் டு த வேர்ல்ட், அது பேபிக்குமே என்டையர் வேர்ல்ட் சேஞ்சஸ். அதுக்கு உண்டான ஸ்கெடியூல்ஸ் மாறுது, கிராவிட்டி மாறுது, டெம்பரேச்சர் மாறுது, எல்லாமே மாறுது. ஸோ இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு பேபிஸ் வில் பி லிட்டில் மோர் கிராங்கியா தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யார் டயப்பர் சேஞ்ச் பண்ண போறது, யார் பாத் பண்ண போறது, யார் மசாஜ் பண்ண போறது, பேபிக்கு யார் புக் ரீட் பண்ண போறீங்க. ஸோ அந்த மாதிரி சர்டன் ஆக்டிவிட்டிஸ் பேபிக்கு உண்டான அந்த கேரிங்லாம் யார் யார் எதை பண்ண போறீங்கன்னு எதர் பிரெக்னன்சிலேயே அதை நீங்க பேசிக்கலாம். இல்லைன்னா ஆஃப்டர் பிரெக்னன்சில இது உன்னால இன்னைக்கு பண்ண முடியலன்னா தட்ஸ் ஓகே, ஐ வில் டேக் கேர். இல்ல இது உன்னால பண்ண முடியல, அதை ஐ வில் டேக் கேர். அந்த மாதிரி ஜஸ்ட் கம்யூனிகேட் அண்ட் டாக். ஸோ அந்த மாதிரி இல்ல யூ கோயிங் டு ஹையர் அ பர்சன் ஆர் யூ கோயிங் டு ஹையர் அ கேர் கிவர் அப்படின்னா கேர் கிவர் ஹையர் பண்ணுங்க. பட் என்னோட தாட் என்னன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த பேபி, இட் மைட் பி ஃபார் த மதர் ஆர் இட் மைட் பி ஃபார் த ஹவுஸ் ஹோல்ட் chores. Because what happens is when you are hiring a caregiver, the baby initially bonds with the caregiver and they also tend to take up அந்த கேர்கிவரோட அந்த ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே அவங்களோட லாட் ஆஃப் திங்ஸ் பாண்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிஹேவியரல் எல்லாமே அந்த கேர்கிவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் பேபி ராதர் தன் த கேர்கிவர். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தேர் இஸ் அ ஃபேமிலி who I know that they hired a caregiver. ஒரு 2 yearsல அவங்களோட அந்த child it refuses to sit in the dining table and eat with the parents. It always go sit on the floor and eat because the caregiver sits on the floor and eat, not in the dining table. So they observe, children observe, they learn what they see. So on the martha, they get really attached. And when the caregiver leaves also, when the mama goes out of the house, it really says happy. But when the caregiver goes or அவங்க நேட்டுக்கு ஏதோ ஊருக்கு போகும்போது it really cries, it doesn't sleep, it becomes very cranky. So the attachment to the caregiver, like it becomes more to the baby. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட household chores பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். பட் இஃப் யூ ஆர் ரியலி ஸ்டேயிங் இன் அப்ராட், அந்த மாதிரி எங்களால எடுத்துக்க முடியாது, தேர் இஸ் நோ ஹெல்பிங், அந்த மாதிரி எங்களுக்கு இல்லை அப்படின்ற போது obviously it is you and your partner that you will have to share the responsibility and the chores. Clear? So becoming partners to parents, இதுதான் போகுது. ஸோ ஷிஃப்டிங் ரோல்ஸ் நான் இப்பதான் சொன்னேன் அதை பத்தி. ஷிஃப்டிங் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் லாண்ட்ரி சொன்னது, டிஷ் வாஷிங் சொன்னது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ லாண்ட்ரி அப்படின்றது வர்றது கூட லைக் ஒருத்தர் they want to put it to the laundry, ஒருத்தங்க அதை ட்ரை பண்றதுக்கு பண்ணுங்க. இல்லைன்னா இப்போ கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க யார் என்ன பண்ண போறீங்க, ஐ மீன் என்ன மாதிரியான விசிட்டிங் கண்டிப்பா இருக்கும். லைக் நியூ பார்ன்ஸ் வரும்போது அதுவும் நம்ம இந்தியால we can expect lot of guests and lot of visitors. அவங்கள எப்படி நம்ம என்கேஜ் பண்ண போறோம், யார் என்ன பண்ண போறா, அவங்களுக்கு குக்கிங் என்ன பண்ண போகுது, அந்த மாதிரி குக்கிங்க்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன நினைப்பாங்க, எல்லாமே நான் தான் பண்ணணும், அது பர்ஃபெக்டா பண்ணணும். பேரண்டிங்ல அது நடக்காது, ப்ராக்டிக்கலா அது முடியாது. ஓகே, ஸோ அது பர்ஃபெக்ஷன்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட அது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது, அந்த பிளான் பண்றது, அதை பத்தி யோசிங்க. அண்ட் ஷேர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ரோல்ஸ் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நானே குக்கிங் பண்ணணும், நானே சமைக்கணும், நானே கெஸ்ட் என்கேஜ் பண்ணணும், நானே பாப்பாவையும் பார்க்கணும், நானே வீடியோவும் பார்க்கணும், நானும் ஒர்க்குக்கும் போகணும், கால்ஸும் அட்டென்ட் பண்ணணும், தென் முடியாது. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். One day you can do, 2 days you can do, at least you can work for a week. But if you're going to do all the works by yourself, definitely you will get exhausted. Okay, இதெல்லாம் நானே பண்ணுமா, இதெல்லாம் நானியா, நீ எதுவுமே பார்க்க மாட்டேற, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா you will break down. It's either the men இருக்கட்டும், it's either the women இருக்கட்டும்,
விமனும் பாத்தீங்க அப்படின்னா on the other side they'll just feed the baby, the diaper changing will be the father, the sleeping will be the father. அந்த பேபியை வந்து மசாஜ் பண்றதும் ஒரு ஃபாதரா தான் இருப்பாங்க, டேக்கிங் அவுட் பேபியும் என்கேஜிங் இன்னொன்றும் ஃபாதரா தான் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து டேடா தான் இருப்பாங்க. மதர் வில் ஜஸ்ட் ஃபீட் அண்ட் தென் குக் ஃபார் த பேபி, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து men also they also break down. ஸோ அது வெளியில காட்டிக்காம இருப்பாங்க. ஸோ அங்க வந்து அந்த பாண்டிங் இஸ் ஆல்சோ broken. ஓகே, ஸோ இங்கதான் இதுல இருந்து தான் வந்து நம்மளோட பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸே வந்து கிரியேட் ஆகுது. நாட் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதெல்லாமே. ஸோ ப்ரையாரிட்டைஸ் யூர் கம்யூனிகேஷன், திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்றோம், நான் சொன்ன மாதிரி நம்ம அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும். இதை வாங்கி கொடுத்தா இட்ஸ் ஓகே, இதை பண்ணா இது ஓகே, அவங்கதான் அதை பண்ணணும். நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கும் போது ஆல் தி ஹஸ்பண்ட்ஸ் ஹவ் டன் திஸ் இல்ல, ஃபோன் பண்ணி வந்து நீ டேப்லெட் எடுத்துட்டியா, நீ வாட் தண்ணி குடிச்சியா, நீ சாப்பிட்டுட்டியா, எல்லாமே. ஹவு many of you would have done this? இல்லம்மா எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லைம்மா. நீ எக்ஸ்ட்ரா நீ வந்து தனி அவனுக்கு யாருமே கேட்கணும்னு அவசியம் இல்லை, அது நீயா பண்ணிடுவேன்னு உன் ஹஸ்பண்டுக்கு தெரியும். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஓகே, நான் அம்மா வீட்லயே இருந்தாலும் he should ask his wife இல்லையா? So another one I wanted to share. இப்போ 5th month வரைக்கும் எல்லாருமே வந்து அம்மா வீட்டுல இருப்பாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் இல்லை, பட் யூஸ்வலா லைக் 5 years 6 years பேக் அம்மா வீட்லயே ஜாலியா 5 months வரைக்கும் ஜாலியா டேரா போட்டான், தண்ணி எடுத்துட்டு வா, யாரா டைப்பர் சேஞ்ச் பண்ணுங்க, யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் ஹேண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் தேர். பட் ஒன்ஸ் யூ ஸ்டெப் இன் டு ஒரு மதர் இன் லா வீட்டுக்கோ இல்ல தனியா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு போகும்போதோ அங்க வந்து அந்த ஷிஃப்டிங், அந்த ஒர்க் லோட்ஸ் எல்லாமே வந்து போகுது. அங்கேயும் போயிட்டு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியாச்சு, இது எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். அங்கேயும் போய் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் தட் மைண்ட் செட். அங்க போயிட்டு அது நீங்க தான் பண்ணணும், இல்ல அதெல்லாம் யார் பண்ண போறான்றதையும் நீங்க முன்னாடி பேசி வச்சுக்கோங்க. ஸோ அங்க போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த சண்டை எல்லாம் வராம இருக்கும். டன். ஸோ கிரியேட்டிங் அ நியூ ரொட்டீன், நம்மளுக்கு உண்டான இப்போ ஒரு பிஃபோர் பேபி இஸ் பார்ன் நம்மளுக்கு வந்து ஒரு ரொட்டீன் நம்ம வச்சிருப்போம். நம்ம காலையில எழுந்துப்போம், நம்ம ஃபிட்னஸ் பண்ணுவோம், யூ கோ ஃபார் அ வாக், யூ கோ ஃபார் அ ஜிம், அண்ட் தென் யூ கோ கெட் ரெடி, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒன்ஸ் த பேபி இஸ் பார்ன் என்டையர் நம்மளோட ஸ்கெடியூலே மாறும். we just go along with the baby. You feed, then you get eat. அதுக்கப்புறமா நம்மளோட ஃபிட்னஸ் வரும், எல்லாமே அந்த ரொட்டீனே அதை மாறிடும். ஒரு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு குழந்தை வந்த உடனே the entire world changes to the mother. அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும். we are all mothers, we are all parents. ஸோ நம்ம வந்து பேபியோட இன்னும் அட்வான்ஸா இருக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறக்கூடாது, நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேபியோட ரொட்டீன்ஸை மாறணும். ஸோ ஒரு 2 weeks கழிச்சு ட்ரை டு சேஞ்ச் அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ், அந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வாங்க. சில விஷயம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, மார்னிங்ஸ் வந்து ஜிம் போறதோ இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்றதோ, அது மார்னிங்ல இஃப் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டியூரிங் த மார்னிங் டைம், யூ கேன் சேஞ்ச் தட் டு ஈவினிங். சில பேர் சொல்லுவாங்க நான் மெடிடேஷன் நிறைய பண்ணுவேன், ஆனா வந்து எனக்கு மார்னிங்ல பண்ணும் போது தான் நல்லா இருக்கும், ஆனா எனக்கு வந்து மார்னிங்ல பண்றதுக்கு டைமே இல்லை. அப்போ வேற வழியே இல்லை, அது ஈவினிங் தான் பண்ணும். அதுக்குன்னு வந்து டைமே இல்லைன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணாமலே விட்டுறக்கூடாது. ஸோ மெடிடேஷன் வந்து அட்லீஸ்ட் அந்த டேல நீங்க பண்றீங்களான்னு பாருங்க. ஸோ சில எல்லாம் மார்னிங் பண்றதுலாம் ஈவினிங் பண்ணுங்க, ஈவினிங் பண்ணலாம் மார்னிங் பண்ணுங்க. அது உங்களோட ரொட்டீன்ஸை பொறுத்து வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை டு ஹாவ் அ குட் சப்போர்ட் சிஸ்டம். தேர் லாட் ஆஃப் பீப்புள் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ஒரு பேரண்டிங் கோச்சா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம போய் கேட்டாதான் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நம்ம ஹெல்ப்பே கேட்காம நான் யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா முடியாது. ஸோ நம்ம கேட்கணும். ஐயோ நான் ஹெல்ப் கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, இதுக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஹெல்ப் கேட்க முடியுமா, இல்ல நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கண்டிப்பா ஹெல்ப் கேட்கணும். அது யாரா இருந்தாலும், மதர் இருந்தாலும் சரி, ஃபாதர் இருந்தாலும் சரி, இல்ல ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒரு எல்டர் சைல்டு இருக்கு அதுகிட்ட ஹெல்ப் கேட்கனாலும் சரி, தாராளமா யோசிக்காம ஹெல்ப் கேளுங்க. ஸோ ஹெல்ப் கேட்கறது ரொம்ப முக்கியம். பட் என்ன ஒரு சின்ன விஷயம்னா கூட ஹெல்ப் கேளுங்க. அப்படி அது கிடைக்கல உங்களுக்கு வரல அப்படின்னா
சுவிட்ச் ஓவர் மற்றவங்க கிட்ட கேளுங்க. ஸோ கேட்டாதான் நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்ம வந்து we been trained as நம்ம எதுவுமே நம்ம கேட்க கூடாது அப்படிதான் நம்ம வந்து நர்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் யூ ஹாவ் டு ஆஸ்க் கரெக்டான அந்த சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஃபேமிலிஸ். ஒரு கிட் இருக்கிற ஃபேமிலியோட பாருங்க அவங்க என்ன பண்றாங்க, ஹவு தே ஆர் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் ஆர். அந்த மாதிரி கிட் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு உங்களை விஷயத்த பத்தியோ யூ கோ டாக், டெஃபினெட்லி உங்களுக்கு உண்டான அந்த ஹெல்ப் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் ட்ரை டு ஹாவ் ஒரு ஒரு கம்யூனிட்டி வித் those who have kids or those who have elder kids, so they can understand you what you're going through and they can also help you out. So reach out for help. So now we're going to jump on to the major topic that I wanted to talk about is positive parenting. நான் முன்னாடி சொன்ன மாதிரி there are a lot of positive, parenting styles are there. Like gentle parenting ஆ இருக்கட்டும், over parenting ஆ இருக்கட்டும், protective parenting ஆ இருக்கட்டும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங். இதுதான் நான் பாக்குறது. ஸோ பேரண்டிங் அப்படின்னாலே ஃபுல் ஆஃப் பேஷன்ஸ். பொறுமை ரொம்ப முக்கியம். ஐநோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது இருக்கும். ஸோ பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் சில டைம்ஸ் வந்து நம்மளோட அந்த பேஷன்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். பட் எதுக்காக லூஸ் பண்றதுன்றது தான் அந்த கிட் ஹேஸ் டு. இப்போ இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து I'm going to talk about ஒரு 0 to 4 years இருக்கு. தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் வந்து யூ வில் ஹாவ் டு go with the different parenting styles. So and then love and acceptance. This is what I go with the parenting. So always have a positive attitude towards while parenting. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, நிறைய விஷயம் வந்து சொல்லுங்க. பிகாஸ் யூஸ்வலா கிட்ஸ் வந்து எப்படின்னா நம்மள பார்த்துதான் அவங்க கத்துப்பாங்க நம்ம என்ன பண்றோம். ஈவன் த ரைட் ஃப்ரம் ஹவு வி ட்ரெஸ் அப், ஹவு வி டாக். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட ரொம்ப வந்து தேங்க்யூ சொல்லுது, வெல்கம் சொல்லுது அப்படின்னா வந்து பிகாஸ் இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். நீங்க வந்து நான் சொல்லி அந்த குழந்தை வந்து அது கேட்டிருக்கு. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்த கிட் வந்து அப்போ வந்து சொல்லியிருப்போம் அந்த தேங்க்யூ. ஸோ ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். ஹவு டு யூ எக்ஸ்பிரஸ் யுவர் லவ்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் பையிங் பிராண்டட் டாய்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ், அப்படி கிடையாது. ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் வந்து ஒரு 6 மாசம் குழந்தைக்கு வந்து இஃப் யூ கோயிங் டு பை ரேட்டில், அது எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். பிராண்டடா 5000க்கு வாங்குற ரேட்டிலும் ஒண்ணுதான், 5 ரூபாய்க்கு வாங்குற ரேட்டிலும் ஒண்ணுதான். அதுக்கு அது ரெண்டுமே ஒண்ணுதான் தெரியும். அது நீங்க 500க்கு வாங்கிட்டீங்கன்றது அது தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரேட்டில் தான். ஸோ நீ நாட் கெட் எக்ஸ்பென்சிவ். அந்த குழந்தைக்கு தேவையானது உங்களோட டைம். ஓகேங்களா? நிறைய ஹக்ஸ், கிசஸ், உங்களோட அந்த ஸ்மைலி அண்ட் ஹாப்பி ஃபேஸ் தான் அந்த குழந்தைக்கு வேணும். இன்ஃபேக்ட் ஒரு 6 months ஒரு 4 months ஒரு 2 months உள்ள குழந்தைய பார்த்து சொல்ல இட் இஸ் ஹாப்பியா மாட்டேன். அவங்கள வச்சே வந்து அந்த மதர் வந்து ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ இஃப் யூ ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங், அதுவும் அந்த பீரியட்லயும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போயும் வந்து யூ ஷுட் பி ஹாப்பி. ஸோ அதோட தாட்ஸும் வந்து பேபிக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட ரோல் மாடல தான் அவங்க கத்துப்பாங்க. இந்த குறிப்பிட்ட ஏர்லி ஃபேஸ்ல வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க நம்மளதான் வந்து ரோல் மாடல். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ they get older, they choose different persons as their role model. பட் இனிஷியலி பேரண்ட்ஸை தான் அவங்க வந்து ரோல் மாடல். அப்பா எப்படி இருக்காரு, ஹவு ஹீ ட்ரீட்ஸ் தி அதர் பீப்புள், ஹவு ஹீ வெல்கமிங் தி அதர்ஸ், அவர் எப்படி பேசாரு, வாட் இஸ் த டொனாலிட்டி, நம்மளோட டொனாலிட்டியை கூட அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஹவு ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அ மதர் அட் ஹோம், ஹவு மதர் ரெஸ்பெக்ட்ஸ் தி ஃபாதர் அட் ஹோம், எவ்ரி திங். அதர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஒரு மதர் இருக்காங்க, she always communicates with her husband like da, ஏண்டா இங்க வாடா, இங்க உட்காருடா, டேய் அந்த சாவி எடுத்துட்டு போயிட்டியா, she always says that da. And when the child grows up also, right, it doesn't call daddy or appa எல்லாமே, டேய் இங்க வாடா, டேய் அப்படிதான் it tends to communicate. நம்ம இந்த குழந்தைய நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது.
இட் இஸ் ஹவு இட் ஹாஸ் பீன். அந்த குழந்தை அதுதான் பார்த்துட்டு வளர்ந்துருக்கு. ஸோ அதுதான். அண்ட் அதர் ஒன், பேரண்ட்ஸ் தான் ஏன் ரோல் மாடல் நான் சொல்றேன்னா, என்கிட்ட கிளினிக் வர பேஷண்ட்ஸ் எல்லாமே இங்க சொல்லுவாங்க, என் பையனும் என் பொண்ணும் வந்து நைட் டைம்ல ப்ரஷ் பண்ணவே மாட்றான். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட காட்டினேன், ஆனா அவன் நைட் டைம்ல அவன் ப்ரஷ் பண்ணவே மாட்றான் அப்படின்னு. ஸோ நான் ஒரே ஒரு கேள்விதான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், நீங்க ப்ரஷ் பண்றீங்களா நைட்ல அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி மதர் சொன்னாங்க, சச்சிட்டே இல்லைங்க நான் பண்றது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பாருங்க. நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு அந்த குப்பையை தூக்கி நம்ம அங்க பக்கத்துலயே போட்டுட்டு we cannot ask our child to அதை எடுத்துட்டு போய் குப்பையில போடு, நீ சாக்லேட் ரேப்பர் சாப்பிட்டல நீ போய் டஸ்ட்பின்ல போடு. nothing, it cannot do, we cannot do that. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்குமா, நம்ம சாப்பிட்ட ஒரு அந்த ரேப்பர் எடுத்து போய் டஸ்ட்பின்ல போட்டோமா, யூ நீட் நாட் டெல் யுவர் சைல்ட், இட் வில் சி, இட் வில் லுக் அப் டு யூ. அவங்களோட சாப்பிட்ட அந்த ரேப்பர் எடுத்து போய் அவங்களே கரெக்டா டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஸோ நம்மளை பார்த்துதான் நம்மளோட பசங்க வளர்றாங்க. ஸோ அத நீங்க பாருங்க. ஓகே, அண்ட் நெவர் சே நோ டு தெம். இது வந்து இப்போதைக்கு நான் சொல்றேன், பட் ஆஃப்டர் 4 years there are situations that you have to say no. ஏன் நோ சொல்லக்கூடாது அப்படின்னா, நோ நம்ம எங்க சொல்லுவோம், ஒரு குழந்தை வந்து ஒரு கிரால் பண்ற ஸ்டேஜ்ல வந்து அதை எடுக்காத, அது அங்க இருக்காது தொடாத, உங்க அழகான இந்த மொபைல் போன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை காட்டி வந்து எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டி வந்து அதை பார்க்காத. ஏன் அதை பாக்குறாங்க, மொபைல் போன்ஸ் ஏன் வந்து ஸ்கிரீன் டைம்ஸ் வந்து இப்ப பாக்குறாங்க? Anybody here want to share about it? Kids, because when they eat, the parents show the phone. Some parents do that, right? சாப்பிட வைக்கிறதுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு காட்டுறாங்க, that's okay. அப்படியே அது பழகி the kids don't even give the parents the phone. Okay. பொலிச்சு வைக்கிற நிலைமைக்கெல்லாம் வரும் அதெல்லாம். ஏன்னா என் வீட்டுல என் ஹஸ்பண்ட் தஷாந்துக்கு பொலிச்சு வைக்கிறாரு அது போன். என் போனை என் பையன் எடுக்க மாட்டான், பட் he takes his father's phone. பாதி நேரம் I have to log in for my husband. ஓகே, ஸோ அதுதான் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த போன் நம்ம வந்து கேட்ஜெட்ஸ்ல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் சாப்பிடறதுக்கு கொடுத்துருக்கேன், ஆனா அவனுக்கு டிவி வரலன்னா அப்பா அவங்க அப்பா போன் கேட்பான். அப்படிதான் போகும். எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு போன்ல நான் கொடுத்ததே கிடையாது. குட். ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, இப்போ நம்ம வந்து அவங்க அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம மொபைல் ஃபோன்ஸ் காட்டும். ஸோ இட் இஸ் வெரி கலர்ஃபுல், இட் இஸ் வெரி பிரைட், ஸோ தே கெட் அட்ராக்டட் டு தட். அந்த மாதிரி போகும்போது அதுக்கப்புறமா when they want to reach it out or when they want to take some ஏதாவது ஒரு broken பொருள் இருக்கும் போதும் அதை வந்து குழந்தைங்க பக்கத்துல நம்ம வைக்காம அதை அவங்க ரீச்சபிளான பிளேஸ்ல இல்லாம பாத்துக்கிறது நம்ம நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம நோ பண்ணாத, இங்க போகாத, இதை செய்யாத நம்ம ஒரு தடவையும் சொல்லும் போது we are reducing their confidence level. ஸோ அதுதான் it happens there. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த 6 to அந்த 0 to அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து children are very they are very more prone to explore things. ஸோ நம்ம நினைக்கிற ஒரு குழந்தை போய் ஒரு பொருள் எடுக்குது அப்படின்னா அதை எடுத்து என்ன பண்ணும், யாரா பாத்துக்கீங்களா? Can you come again? ஒரு பாப்பா வந்து ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் கிராப் பண்ணுதா, அது என்ன செய்யும்? வாயில வச்சிரும். வாயில இருக்குமா? ஓகே, சோ அதுதான் நமக்கு தெரியுது. பட் அப்படி கிடையாது. ஒரு குழந்தை ஒரு பொருள் கையில எடுக்குதுன்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து அது பாக்குது, அது என்ன எப்படி இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் அது வந்து தொடுது, அதோட டச்சபிலிட்டி, அதோட டெக்ஸ்சர் என்ன இருக்கு ஃபீல் பண்ணு. தென் இட் டேக்ஸ் இன்டு தி நோஸ், அதை எப்படி ஸ்மெல் பண்ணி பாக்குது, அதோட ஸ்மெல் எனக்கு. தென் ஒன்லி அது வந்து டேஸ்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து தொட்டு பாக்குறது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் கடைசியா வந்து அதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியும் பண்ணாங்க, அதை தூக்கி போடுவாங்க. அப்ப என்ன சவுண்ட் கேக்குது, கிட்ட திரும்பி போயிட்டு அது இன்னும் தூரமா தூக்கி போடுவாங்க. அப்ப என்ன சவுண்ட் கேக்குது. சில குழந்தைங்க அதை இன்னும் வந்து உடைச்சு பார்ப்பாங்க அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது தட் இஸ் த வே ஆஃப் தி ஆர் க்ரோயிங். அது வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வளர்றாங்க.
ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து நம்ம வந்து தடுக்க கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஃபீஸிபிளா அந்த டாய்ஸோ அவங்களுக்கு ஃபீஸிபிளா இருக்கிற மாதிரி அதெல்லாம் வைங்க. நீங்க அது குழந்தைங்க ரீச் பண்ண முடியாத அந்த சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரீச்சபிளா இல்லாம பாத்துக்கோங்க. அப்போ சில வாட்டி வந்து நம்ம ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் தொடாத, ஒரு 2 இயர்ஸ் அபவ் இருக்கிற குழந்தைங்க இப்ப நம்ம சொல்றோம் அதை தொடாத, அது ஷார்ப்பா இருக்கு அப்படின்ற போது ஆஹ் அது வந்து ஏன்னு சொல்லுங்க. அது தொடக்கூடாது, அது ஷார்ப்பா இருக்கு, யூ வில் கெட் ஹர்ட். ஆர் யூ பிரிட்டெண்ட் இட் யூ நோ யூ வில் கெட் ஹர்ட். இப்போ குதிக்காத அதெல்லாம் சொல்லும் போது யூ வில் ஹாவ் டு பிரிட்டெண்ட். இல்லைன்னா ஒரு தடவை குதிச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் தே வில் நாட் ரிப்பீட். தே வில் அது பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு ஒரு தடவை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வென் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ஸோ இது வந்து யூஸ்வலா சொல்றதுதான். நம்ம எப்படி நம்மளோட எல்டர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம், இல்ல மத்தவங்கள நம்ம வந்து ட்ரீட் பண்றோமோ அது மாதிரிதான் வந்து குழந்தைங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணுவாங்க. நெவர் கிரிட்டிசைஸ் ஆர் ஆர்கியூ ஆர் ஃபைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். அகெயின் திஸ் இஸ் அகெயின் அ மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட நம்ம சொல்லும் போது என் பையன் அவன் செம்ம வாளுங்க, அது சரியான வாள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இட் கோஸ் கெட் ரெஜிஸ்டர் இன் டு த பேபிஸ் மைண்ட். ஓகே, நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நம்ம வாழு தான், அப்போ நம்ம நிறைய நாட்டி திங்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். இல்ல ஏன் போனா அது சரியான வாயாடி அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நம்ம ஒரு மோர் ஆஃப் ஒரு டாக்கட்டிவ் பர்சன்ற மாதிரி they will also tend to feel. And don't fight in front of the children or don't raise your voice. Once you start yelling at your babies, right, yelling at your kids, அது once you start doing that, அது ரெப்படிட்டிவா அது வந்து குழந்தைங்க ஓகே அது பண்ற நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க எல் பண்ணாதான் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு கீப் தட் டொனாலிட்டி. நீங்க சாஃப்டா சொன்னாலும் உங்க குழந்தைங்க வந்து அது கேட்கணும். ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், அவ்வளவுதான். அது பண்ணாத, இது செய்யாத, இது இது இப்படின்னா அந்த ஒரு டொனாலிட்டிலேயே வந்து they should have அந்த பாண்டிங் you should create. ஓகே, அப்பா அம்மா இது நமக்கு வேணாம் சொல்றாங்க அப்படின்னா தென் தட் இஸ் நாட் குட் ஃபார் மீ அப்படின்றது அந்த ட்ரஸ்ட்டை வந்து அந்த கிட்டுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஃப் யூ சே தட் கிட் won't do. ஸோ அது வந்து அந்த ஏர்லி பேரண்டிங்லேயே தான் அது வரும். ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக் அப் டு அதுதான் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து நீங்க ஃபைட் பண்றீங்க வீட்டில் ஆஸ் அ கப்புள்ஸா நீங்க ஃபைட் பண்றீங்கன்னா அதோடு அந்த இமோஷனல் ஸ்டேட் ஆல்சோ இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஃபார் த பேபி. அது அந்த என்விரான்மெண்ட் அந்த ஆராவே வந்து அது வந்து அந்த வீட்டில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ சண்டை போடுறாங்க, ஸோ நம்மளும் வந்து சண்டை போட்டா அது கிடைக்குது. ஒரு பேரண்டிங் வரும்போது இட் இஸ் நாட் ஒன்லி ஐ, ஓகே, இட் இஸ் ஆல் அபவுட் வி. இப்போ ரீசெண்டா நான் கேட்கறது எல்லாமே வி ஆர் பிரெக்னென்ட், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லும் போது அது பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஏன்னா யூஸ்வலா சொல்லும் போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நான் கேட்கும் போது இட் இஸ் வி ஆர் பிரெக்னென்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஷேரிங் அது வருது. ஸோ தட் இஸ் ஹவு யூ டெவலப் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அதை ஷேர் பண்ணும்போது இட் இஸ் ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் ஒரு குட் ஸ்டார்ட்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ டோன்ட் ஃபைட், வாட் எவர் இட் இஸ், கம்யூனிகேட். ஒரு பேபி இல்லாதப்போ இல்லை வேற ஒரு டைம்லயோ வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த பேபிக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபைட் பண்ணும்போது நமக்கு சில விஷயம் கிடைக்குது, இல்ல அம்மா கிட்ட ஒண்ணு கேட்டா கிடைக்காது, அந்த விஷயம் அப்பா கிட்ட கேட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் ஒன் யூனிட். அம்மா கிட்ட கேட்டாலும் அது நோ தான் வரும், அப்பா கிட்ட கேட்டாலும் அது நோ தான் வரும். இல்ல அம்மா கிட்ட கேட்டாலும் அது எஸ் தான் ஓகே அலோவ் பண்ணுவாங்க, அப்பா கிட்ட கேட்டாலும் அது எஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பேரண்டிங் ஸ்டைலுமே வந்து நம்மளுக்கு தெரியும். சில விஷயம் வந்து அம்மா கிட்ட கேட்டா அவங்க ஓகே சொல்லுவாங்க, சில விஷயம் யாரெல்லாம் அதை ட்ரை பண்ணிருக்கீங்க? நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீ இப்ப வரைக்கும் அதானே ட்ரை பண்ற? ஆமா, வேற வழி. அது வந்து நீ இப்ப பேரண்டா இருக்கும் போது அப்படி வச்சுக்காத. உன்கிட்ட வந்து அது கேட்டாலும் அதுக்கு ஒரே ஆன்சர் தான் இருக்கணும், ஐஷு கிட்ட கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் இருக்கணும். ஓகே, யூ வில் ஹாவ் டு சேஞ்ச் தட். இல்ல அது உங்களால அந்த டைம்ல வந்து அப்போ டிசைட் பண்ண முடியல அப்படின்னா யூ வில் ஹாவ் டு
tell your child that okay, me and mom will discuss about this and then we will tell you அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லுங்க. உங்களால அந்த நிமிஷம் வந்து டிசைட் பண்ண முடியல அப்படின்னு. And spend quality time rather than quantity time. 24/7 நான் வந்து வீட்லயே இருக்கேன், வந்து என் பேபியோட இருக்கேன் அப்படின்னா it is not a quality time. Even 1 hour you are spending without cooking work, without office work, without mobile, without TV, just 1 hour be with the baby like a baby. Okay, that is what quality time. இப்போ ஒரு எல்டர் கிட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாங்க மூவிக்கு போறோம், அது வந்து குவாலிட்டி டைமா என்கிட்ட கேட்டீங்கன்னா that's not a quality time, because 3 hours you're going to spend ஒன்னாதான் இருக்க போறீங்க, but you're going to go watch the big screen. Okay, so that does not tend to be a quality time. But if you go for a restaurant, you're spending time over there, then that is, I can say, quality time. அதுக்கு ரெஸ்டாரண்ட் போகும்போது போன் எடுத்துட்டு போயிடக்கூடாது, அம்மா வந்து போன் பார்த்துட்டே இருக்கக்கூடாது, then that is nowhere quality time. You will have to sit there, put your phones aside, talk to each other. That's how you develop some conversations over there. உங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த குழந்தைக்கும் அந்த பிடிக்கும் என்னன்றத கேளுக்கோங்க, அதை கேட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களோட சாய்ஸஸ், திஸ் இஸ் வேர் யூ கிவ் சாய்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு என்ன, உங்க சைல்டுக்கு என்ன பிடிக்கிறதுன்றது தெரியுறது வந்து அங்கதான் அது ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கும் போய் நீங்களே அங்க ஆர்டர் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி when you feed the child, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க ஆர்டர் பண்ணா, they don't explore the choices. அவங்க grown up ஆயிட்ட பிறகு சாய்ஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது, அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பண்ண தெரியாது. ஈவன் தோ அவங்க பண்றாங்க அப்படின்னா, if their choices are going wrong, they will learn from it. ஓகே, நம்ம இதை வந்து தப்பு பண்றோம், இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது, அங்கங்க வந்து ஒரு செக் வச்சு நீங்க வந்து பண்ணுங்க. தட் இஸ் வேர் குவாலிட்டி டைம். அட்லீஸ்ட் 1 hour ஆஸ் எ ஃபேமிலி நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரீடிங் ஹேபிட், இட் ஷுட் ஸ்டார்ட் லைக் பிரெக்னன்சில இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் எதர் ஒன் ஆஃப் யூ, எதர் த மதர் ஆர் த ஃபாதர் ஷுட் டெஃபினெட்லி ரீட் டு யுவர் பேபி. இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆர் ஜஸ்ட் டெல் எனிபடி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ரீட் சம்திங் ஃபார் பேபி. அதுக்குன்னு வந்து ஹாரராகவும் எதுவுமே படிக்க கூடாது. ஜஸ்ட் சம்திங் பாசிட்டிவ், ஒரு ஜோக்ஸோ இல்லை ஒரு ஸ்டோரியோ ஒரு நல்ல விஷயமோ வந்து ஸ்டார்ட் ரீடிங் டு யுவர் பேபி. அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பேபி வில் ஹாவ் அ டெவலப். அந்த புக் ரீட் பண்ணிட்டு தான் அங்கே படுக்கவே போகும். நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. when you start reading to your baby, இது டெஃபினட்டா வந்து இருக்காது, ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸ்டார்ட் ரீடிங் டு யுவர் பேபி. தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் போன் பார்த்துட்டு தூங்காம புக் ரீட் பண்ணுங்க. நிறைய பேர் நான் பாக்குறேன், நம்ம இதுல வந்து ரொம்ப எல்லாருமே வந்து இப்போ டெக்கீஸா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் போன், மொபைல் போன் தான். கீழே ஓபன் பண்ண வேண்டியது, அதுல வந்து ஸ்டோரிஸ் படிக்க வேண்டியது, ஆப்லயே ஸ்டோரிஸ் பண்ண வேண்டியது. அப்ப புக்ஸ் எதுக்கு? நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலா சவுண்ட் ஆயிருக்கு, பட் ஸ்டில் புக்ஸ் ஆர் தேர். அந்த புக்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அதுக்குன்னு அந்த ஸ்கிரீன் டைம் ஒதுக்கிட்டு யூ ஸ்டார்ட் ரீடிங் டு யுவர் பேபி. அதுக்கப்புறம் பேபியே தானாவே ரீட் பண்ணிட்டு அவங்களே தூங்க போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீடிங் ஹேபிட்டை கல்டிவேட் பண்றது. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பெருசா ரீடிங் ஹேபிட் கிடையாது. எனக்கும் புக்ஸ் தான் ரொம்ப தூரம். எனக்கு தூக்கம் வரணும்னா கூட நான் புக்ஸ் தான் நான் படிப்பேன். அதை நான் படிக்க மாட்டேன். ஐ ஆஸ்க் மை ஹஸ்பண்ட் டு ரீட். இது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் மை ஹஸ்பண்ட் ரெட் அ லாட். ஸோ ஒன்ஸ் ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஐ வில் ஸ்லீப். அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி ஆல்சோ ஹி ஸ்டார்டட் ரீடிங். அண்ட் என் பொண்ணு எப்போ வரைக்கும் வந்து புக் ரீட் பண்ணாம ஷி ஒன்ட் கோ டு பெட். ஸோ ஜஸ்ட் லிசனிங் டு மியூசிக். எனக்கு தூங்க வச்சதுக்கு ஒரு பெரிய போராட்டம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் நான் என்னோட ட்ரெயின் அப் ஆன மதர்ஸ்க்கும் வந்து பேபி தூங்க வைக்கிறதுக்காக they did not find any type of difficulties too. So reading is very good habit. So நான் அது கல்டிவேட் பண்ணலன்னா கூட I am happy that my child has got that habit. Okay. So என்ன மாதிரியான பேரண்டிங் ஐடியாஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பேபி ரெக்கார்ட் புக். How many of you have this baby record book?
Say yes, no. The baby record book, what do you mean here? Is it photos or? இப்போ pregnancy journal மாதிரி there is a book called baby record. Like baby வந்து என்ன டைம் பிறந்துச்சு and what weight it was and what did you do at the time of the baby is born. Like அது வந்து அப்போ அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம். And after that, like 6 months என்ன அதோட growth and what did you do special for the baby, like naming ceremony அந்த மாதிரி எல்லாம் நம்ம நோட் டவுன் பண்ணுவோம் இல்லையா. It's like a diary. Okay. So you can just every year you can have a book or you can maintain the same book for the baby. So once வந்து அவங்க டீனேஜ் போகும்போதோ இல்லை once they become like 18 அந்த மாதிரி இந்த புக்கை பத்திரமா வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்மளை தாண்டி போகணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து அந்த புக்கை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணா லைக் தே வில் நோ ஆஸ் அ பேரண்டா வந்து நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், லைக் ஹவு வி பாண்டட் வித் த பேபி. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம எடுப்போம் அந்த பேபி குழந்தையா இருக்கிறதுல இருந்து நம்ம எடுத்துட்டு இருப்போம் கரெக்டா. இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம அதை பண்ண மாட்டோம். பட் அந்த ஒரு புக்கா இருக்கும் போது we can recognize like how the way we bonded with them. So it's a good technique for bonding with your baby and maintaining the health records. அது என்ன பொறுத்த வரைக்கும் and again it's a good thing. And flash family pictures இப்போ நம்ம வீடியோ கால் பண்றோம், அது எல்லாமே இது அப்ராட்ல இருக்கிறாங்க இல்ல நீங்க நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா மற்ற ரிலேட்டிவ்ஸோட பாண்ட் பண்றதும் அந்த பேபிக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபுட் இம்ப்ரெஷன்ஸ், ஹேண்ட் இம்ப்ரெஷன்ஸ் இப்போ அது ரெடிமேடாவே இப்போ கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அதை நீங்க பண்ணலாம். லைக் 3Dயாவே உங்களுக்கு இப்போ நிறைய பேர் இப்போ அதை பண்ணியும் தராங்க. ஸோ தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஒரு ஃபேமிலி பாண்ட் பண்றதுல. ஸோ அண்ட் டேக் அ பிக்சர் ஆஃப் எ பேபி எவ்ரி மந்த். அது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஜர்னி கன்சிடர் பண்ணலாம். These are my parental ideas and this is what I did. If you want to share anything else, you can welcome to share. இல்ல நீங்க என்ன பண்றீங்க உங்க பேரண்டிங்ல? Not that I do, but what I read or watched sometime, and the quality time, what you said, right? Even if it's 20 minutes, it was a very good realization for me. That 20 minutes or half an hour, that should be ideally. The way you need to spend the time is without any questions to them, without commanding anything to them, and without giving any direction. Which is equivalent to what you said, be as a baby itself. But அதுக்குள்ள நம்ம வந்து we cannot suddenly change ourselves to be a baby. பட் அது எப்படி பண்ணணும்னா டைரக்ஷன் அது வந்து ரொம்ப கஷ்டம். நீ கான்சியஸா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைரக்ஷனும் சொல்லக்கூடாது, நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லக்கூடாது, கமாண்டும் பண்ணக்கூடாது, அங்க போகணும்னு சொல்லக்கூடாது, கொஸ்டின்ஸும் கேட்கக்கூடாது, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கக்கூடாது. ரைட்? இப்படி இது மூணுமே பண்ணி அந்த half an hour 1 hour பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். as early as possible, if in case we train ourselves to do that, it's better, because that's how they see quality time. நம்மளுக்கு குவாலிட்டி டைம் இருக்கிறது மேட்டர் இல்ல, அவங்களுக்கு தானே மேட்டர் அது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, when you are playing ஒரு பால் வச்சு நம்ம அவுட்டோர்ல விளையாடுறோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த மொபைல் போன்ஸ் எல்லாம் இல்லாம, சப்போஸ் அந்த பால் அங்க போகுது, யூ வாண்ட் டு சே அங்க போகாத அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் டெல் த ரீசன். இல்ல அங்க போகாத, there might be some insects இருக்கலாம், இல்லைன்னா வந்து it is very far, like it is not safe for you to go there, let me go, அந்த மாதிரி tell the reason why they should not go. இத பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு tell the reason. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அபவுட் கமாண்டிங். கமாண்ட் பண்ணும் போது நம்மளோட டொனாலிட்டி வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கோவமா சொல்லுவோம். அப்போ அது 20 மினிட்ஸ் நீங்க அங்க இருக்கும் போது அந்த கோவமாவே அந்த பேபியோட இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் குட். அட்லீஸ்ட் when you tell எதுக்காக பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அந்த ரீசன் சொல்லிட்டோம் அப்படின்னா they will understand. Okay, that you can do.
Thank you so much for sharing it. So finally, we have come to the conclusion. Now it's a picture time. So let me know like any insights or is there like take home messages? It is one take home message that I mean, a lot that I've learned in today's session. But one main thing is sometimes what me and Aishu do is Aishu says no and I say yes. Both Prithvi and Papa. I think that's a mistake that we are doing, that at least I am doing, and I should correct myself on it. So now if we are doing something, we have to take the decision together. So if Aishu says no, I should also say the same answer. And if Aishu says yes, I should also say give the same answer. So that is something that I've taken very strongly from today's section. And thank you for that, Rekha. And I've learned a lot of other good things. Like, there are things that we actually do whatever you've said, sharing the household chores, adala. But on top of that, your detailed description has actually helped me in person. Thank you so much for it. Thank you. The first So point, picture time on the point usual we just yes, definitely. Especially the point where even if you are not agreeing, it's okay to tell me and Amma will discuss and then come back to you. Exactly. அதை பத்தி நான் இது யோசிச்சதே இல்லை. மேபி 80% we are agreeing, but அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது we are not consciously thinking, and what the inherent understanding is that is also a possible answer to them, and they will not say no for that. They will say okay, and then maybe depending upon their maturity and growth, they will tell okay, discuss பண்ணீங்களா, what is the answer. So it gives us time, and there is no definite answer for them, which gives them patience, everything, right? So it helps. That particular point is one main takeaway for me. So picture time I usually post in my sessions that either screenshot எடுத்துட்டு we post it on Instagram and I'll ask them to tag. So I'll just skip this. So happy journey to your parenthood. We have come to the conclusion. So becoming parents அப்படின்ற போது it is not just for the baby to grow. We are also growing together with the baby. நம்மளுக்கும் வந்து புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், புது ரோல்ஸ் இது எல்லாமே வருது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸா நம்மளும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ல, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்ட் நம்மளுக்கு உண்டான அந்த எல்லாத்தையுமே நம்ம அதை எடுத்துட்டு வீல் ஆல்சோ டிராவல். அந்த ஜேர்னியை வந்து நம்ம திரும்பி பார்க்கும் போது வந்து அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாகவும் கொடுக்கணும். ஐம் ஷுர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் இஸ் சேலஞ்சிங் தான். ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம கடந்து வரும்போது நம்ம நினைப்போம் பிரெக்னன்சில இருந்தே சொல்லாமே, இப்போ பிரெக்னன்சில இருந்து பேபி வெளியே வந்துட்டா அது ஓவர், நம்மளுக்கு முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. அங்கதான் அது ஆரம்பிக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா வந்து ஈஸியா இருக்கும், லைஃப் வந்து செட்டில் ஆகும் அப்படின்றது. அப்படி இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து இட்ஸ் சேலஞ்சிங் தான். ஸோ இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட்டை வந்து வீல் ஹாவ் டு சூஸ். ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. there will be certain challenges, communicate each other, be there for each other. So that's how you just travel with this journey. So thank you so much, and thank you Madanish for giving me such a wonderful opportunity to share what I'm doing and also about this topic that is really close to my heart. Thank you. If anything is there, you can get in touch. Thank you so much.